Hi friends, welcome back to our channel Offen Tech. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி உங்களோட மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு வேகமாக டேட்டா காலியாகும். ஸோ சோஷியல் மீடியாவில் அவங்களால அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்படி நம்ம மொபைல் டேட்டாவை இந்த ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்க உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ், ஸோ அந்த 3 செட்டிங்ஸில் எனி நெட்வொர்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்போஸ் ஒய்ஃபை இருந்துச்சுன்னா ஓவர் ஒய்ஃபை ஒன்லி கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒய்ஃபை இல்லைனா டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு டேட்டா ரோமிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா ரோமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே செட் டெய்லி லிமிட் வைல் ரோமிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கீழே சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஜிபியில் வேணும்னா இப்போ உங்களுக்கு 2 ஜிபினா 1.5 ஜிபி உங்களுக்கு லிமிட் வேணும்னா 1.5 ஜிபி வச்சுக்கலாம். இல்லை எம்பினா இப்போ உங்களுக்கு 1 ஜிபி தான் சில பேருக்குலாம் அதில் இருக்கும். ஸோ அவங்களாம் கம்மியான இதில் வச்சு வைக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ 100 MB 500 MB 750 MB அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது கீழே உங்களுக்கு வென் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஸோ அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாமல் ஆகணுமா இல்லை உங்களுக்கு ரிமைண்டர் காட்டணுமா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வேண்டதை நீங்கள் உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன பார்க்க போகிறோம் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ஸ்அப். ஸோ மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்ஸ் இருக்கும். ஸோ சேட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பேக்கப் ஓவர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒய்ஃபை வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை வச்சுக்கலாம், இல்லைனா ஒய்ஃபை ஆர் செல்லுலர் வச்சுக்கலாம். ஸோ செல்லுலர் வச்சிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா இருந்தால் கூட மொபைல் டேட்டா ஆனில் இருந்தால் கூட அது இதுவாயிரும். ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் ஒய்ஃபை வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபைல வச்சுக்கோங்க. அப்படி மொபைல் டேட்டா தான் வச்சுருந்தீங்கன்னா வெறும் ஒய்ஃபைலே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும் போது நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் வச்சுக்கோங்க. ஸோ டிசேபிள் இருந்துச்சுன்னா அதை எனேபிள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால்ஸ்லாம் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா கம்மியாக யூஸ் ஆகும். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நான் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ நீங்கள் இப்போ ஆடியோ எல்லாமே டவுன்லோட் ஆகணும்னா எல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி வேணான்னா அது எல்லாமே அன்டிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து வச்சுருங்க. ஸோ நோ மீடியா அப்படின்னு வந்துடும். ஸோ வென் ரோமிங்னு இருக்கிறதையும் நீங்கள் நோ மீடியா ஆக்கிடுங்க. அதாவது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து வந்த மெசேஜ்லாம் இமேஜோ ஆடியோவோ இல்லை டாக்குமெண்ட்டோ எந்த ஃபைல்னாலும் உங்களுக்கு தெரியாமல் டவுன்லோட் ஆகாது. ஸோ நீங்களே போய் டவுன்லோட் கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட மொபைல் டேட்டாவோ நிறையாவே சேவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இதாக ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்ஸ் இல்லைனா யூடியூப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு நிறைய டேட்டா கன்சியூம் பண்ணும். இப்போ நீங்கள் சில பேர் ஹை குவாலிட்டியில் வச்சு பார்ப்பீங்க. அதாவது 720p 1080pலாம் வச்சு பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டா நிறையா உங்களுக்கு இழுக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டா நிறையா யூஸ் ஆகும்போது உங்களுக்கு டேட்டா இருக்காது உங்ககிட்ட. ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணணும்.
ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களோட ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பெர்ஃபாரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து வீடியோ குவாலிட்டி ஆன் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஆட்டோவில் இருக்கும். நீங்கள் டேட்டா சேவர் வச்சுக்கோங்க. ஸோ கீழே நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆன் ஒய்ஃபைன்னு இருக்கும். ஸோ அது ஆட்டோ வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து உங்களுடைய நெட்வொர்க்கை பார்த்து வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி தரும். ஆனால் மேலே இருக்க இந்த வீடியோ குவாலிட்டி ஆன் நெட்வொர்க் மட்டும் நீங்கள் டேட்டா சேவரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட மொபைல் டேட்டாவை வந்து நிறையாவே சேவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணிட்டும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.